ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனீஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவோ டின்னராகவோ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நேந்திர பழம் வாங்குவோம் வீட்டில். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த நேந்திர பழம். இந்த நேந்திர பழத்தை நம்ம இந்த சிப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காயோட பழம் இது நேந்திர பழம். இப்போ இதை வந்து ரொம்ப பழுத்த பழமாக எடுக்காமல் மீடியமாக பழுத்த பழத்தை எடுத்து இதை வந்து நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பழத்தை 2ஆவோ 3ஆவோ கூட கட் பண்ணிக்கலாம், பழத்தோட சைஸை பொறுத்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இப்போ 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அதில் இந்த ஸ்டாண்டை வைக்கிறேன் நான். நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பீசஸை வந்து உள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதில் போடுறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஆனால் குக்கருக்கு நம்ம அந்த வெயிட், அந்த விசில் இருக்கு இல்லைங்களா, அது போடாமல் நம்ம குக்கரை மூட போகிறோம். இட்லி தட்டாக இருந்ததுன்னா நம்ம சாதாரணமாக இட்லி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த குழிகளில் ஒவ்வொரு பழத்தை போட்டு அப்படியே வச்சுக்கலாம். அதுலேயும் நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை குக்கரில் வைக்கிறதானா கூட இட்லி தட்டை வச்சு நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ விசில் போடாமல் இப்படியே வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போவும் இது ரொம்ப சூடாக இருக்குங்க. தட்டில் வச்சு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். மெதுவாக நம்ம கையிலேயே எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸோடவும் கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை வீட்லேயே கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட இதை ஒரு பீஸ் வச்சு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஹெவியாக இருக்குங்க வயிற்றுக்கு. சீக்கிரம் பசிக்கவும் பசிக்காது நம்மளுக்கு. அதே டைமில் ஆவியில் வச்சு எடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்மளுக்கு வயிறெல்லாம் சரியில்லைன்னா கூட நம்ம வந்து வாழைப்பழம் கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த நேந்திர வாழைப்பழத்தை இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கெடுதலும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. பாருங்கள், ஸ்பூனில் எடுக்கும்போது எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள், ஸ்லைஸாக. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து கூட இப்போ உப்புமாவோட நம்ம வந்து வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடுவோம். அதே டைமில் உப்புமாவோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நேந்திர பழத்தோட ஒரு பீஸை நம்ம அதோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். அதுவும் குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி உப்புமாவோட தான் இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.